ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா 2024 இருந்து 2025 100 மடங்கு போகக்கூடிய பெரிய பெரிய காயின்களை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா A0. இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு $3 வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் 340 மில்லியன் டோக்கன் மட்டும் தான் இருக்குது. அதாவது சொலானாவுக்கும் இதுக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 200 மில்லியன் டோக்கன் வந்து கம்மியாக தான் இருக்குது இந்த A0 காயினுக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமுள்ள ஒரு காயினாக இப்போ வந்து வளர்ந்துக்கிட்டே வருது. 2024 இருந்து 2025 AI ப்ராஜெக்ட்டுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேமிங் ப்ராஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து டிமாண்ட் அதிகமுள்ளதாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் இந்த A0 காயின் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு காயின் தான். அதனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதாவது 2024 2025 விட்டுருங்க, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு 100 மடங்கு அப்படிங்கிறது லாபமாக எடுக்கலாம். அதாவது இப்போ சொல்லலாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குதோ அதை விட பார்த்தீங்கன்னா இந்த A0 காயின் வந்து போகலாம். அதாவது எந்த அளவுக்கு போகலாம்னா ஒரு $200 வரைக்கும் மேலே போகலாம். அதாவது ஃபியூச்சரில் 2024 2025 விட்டுருங்க, அதுக்கப்புறமா இந்த காயின் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த A0 காயின் இப்போ டாலர் மதிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா $1.60 மதிப்பில் தான் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதாவது ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு $150 $200 கூட போகலாம். அதனால் கம்மியாக இருக்கும்போது வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா பெர்ப் அப்படிங்கிற ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் $1.16 மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $25 வரைக்கும் மேலே போயிருக்குது. டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 160 மில்லியன் டோக்கன் மட்டும்தான் இருக்குது. அதனால் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா அதாவது இப்போ இருக்கிற INJ காயினை விட பெரிய அளவில் இந்த பெர்ப் காயின் வந்து போகலாம். அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காயினாக கூட இப்போ வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் $1 வாங்கினா கூட ஃபியூச்சரில் அதாவது இந்த 2024 இருந்து 2025 அந்த ஆல் டைம் ஹையை விட இன்னொரு மடங்கு மேலே போனால் நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா ஒரு 50 மடங்கு நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும். அதாவது நீங்கள் $1 நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 மடங்கு அப்படிங்கிறது ஈஸியாகவே வந்து. இதுக்கு முன்னாடி ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா $25 வரைக்கும் மேலே போயிருக்குது. அதே இது ஆல் டைம் லோன் எடுத்துக்கிட்டோம்னா $0.31 வரைக்கும் ரொம்பவே கீழே இருந்திருக்குது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே மேலே வந்துகிட்டே இருக்குது. இனிமேல் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து நல்லாவே போகலாம். அதாவது இப்போ இருக்கிற INJ-வை விட பெரிய அளவுக்கு போகலாம். அதனால் கம்மியாக இருக்கும்போதே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த காயினை நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா மைரோ அப்படிங்கிற ஒரு மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காயின் பார்த்தீங்கன்னா சொலானா ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு காயின் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு KuCoin எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங் பண்ணதுனால நேற்று நைட் எந்த அளவுக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.016 சம்திங் ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா KuCoin எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் ஆகும்போது எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $0.027 மதிப்பு வரைக்கும் மேலே வந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 45% அளவுக்கு நல்லாவே மேலே வந்திருக்குது. இந்த காயின் ஒரு மீம் காயினாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் வரைக்கும் தான் சப்ளை இருக்குது, டோட்டல் சப்ளை. அதனால் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக $1 அப்படிங்கிறது எட்டலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா $0.026 மதிப்பில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு கீழே வரலாம்னா 0.018 0.015 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா $1 அப்படிங்கிறது எட்டும்போது உங்களுக்கு பெரிய அளவில் அதாவது ஒரு 100 மடங்கு அப்படிங்கிறது லாபமாக கிடைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் அதிகமுள்ள ஒரு காயினாக இப்போ இந்த மைரோ காயின் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா ஏஸ் அப்படிங்கிற ஒரு காயின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 11.52 சம்திங் அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது டாலர் மதிப்பில். இந்த ஏஸ் காயின் இன்னமும் எந்த அளவுக்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ ஒரு $17 வரைக்கும் ஆல் டைம் ஹை வந்து கொடுத்துருக்குது. அதாவது லிஸ்டிங் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு $17 வரைக்கும் ஆல் டைம் ஹை போயிருக்குது. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு $25 $30 வரைக்கும் மேலே போகலாம். அதே மாதிரி எந்த அளவுக்கு கம்மியாக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $5 $8 அந்த அளவுக்கு வந்து கீழே வரலாம். அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெரிய அளவில் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். அதே மாதிரி ஃபியூச்சருக்கு இந்த காயின் வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணிட வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த காயின் வந்து நல்லது கிடையாது. ஏன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக கீழே ரொம்ப கீழே போகலாம். அதனால் ஓரளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸைட் ஆகிக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணியிருந்தால் கூட நீங்கள் ஓரளவுக்கு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு எக்ஸைட் ஆகிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய
நிறைய பேர் வந்து காப்பி ட்ரேடிங் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்பாட் ட்ரேடில் காப்பி ட்ரேடிங் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்பாட் ட்ரேடில் காப்பி ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதே இது நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடில் வந்து காப்பி ட்ரேட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையவே ரொம்பவுமே லாஸ் ஆகலாம். ஆனால் இந்த ஸ்பாட் ட்ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பாட் ட்ரேடில் நீங்கள் காப்பி பண்ணுறீங்கன்னா அவங்க ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. அதாவது அவங்க ஒரு 10%லேருந்து ஒரு 100% அப்படிங்கிறது அளவுக்கு அவங்க வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு $100லேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டு ஹோல்டு பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் யாருக்கு காப்பி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $100 மினிமம் நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா அவங்க 10% அப்படின்னு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $10 அப்படிங்கிறது உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். அதே இது அவங்க 100% அப்படின்னு அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100% அப்படின்னா கணக்கில் எடுத்துக்கோங்க. $100 அப்படிங்கிறது உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். அதாவது ஒரு மடங்கு அப்படியே லாபமாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் காப்பி ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ட்ரேடில் நீங்கள் வந்து காப்பி பண்ணுங்கள். இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ட்ரேடில் தான் காப்பி ட்ரேடிங் வந்து நான் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதாவது OKX எக்ஸ்சேஞ்சில் தான் நான் வந்து காப்பி ட்ரேடு நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதாவது எனக்கு கீழே, அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறவங்க ஒரு மினிமம் ஒரு $100 வந்து நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா அவங்க ஒரு நாள் இல்லாட்டால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 10%ஆவது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா OKX எக்ஸ்சேஞ்சில் தான் நான் ட்ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதாவது ஸ்பாட் ட்ரேடில் காப்பி பண்ணுறது இருந்தால் இந்த இதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா இந்த நடுவில் வருது பார்த்தீங்களா ட்ரேடு, அதாவது ஹோம் பேஜ் அந்த இதெல்லாம் வரிசையாக பார்த்தீங்கன்னா ட்ரேடு அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே டாப் அதை கிளிக் பண்ணிங்கனாலே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பி ட்ரேடிங் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் சர்ச்சிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் என் பேர் அதாவது பிரபாகரன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே போதும். இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் எல்லாமே காட்டும். காட்டினதுக்கப்புறமா நீங்கள் அதாவது ஒரு மினிமம் ஒரு $100 அப்படின்னு நீங்கள் காப்பி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் $100 அப்படின்னு நீங்கள் காப்பி பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். நான் எப்போ வந்து நான் ட்ரேட் பண்ணுறேனோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த $100 அப்படிங்கிறது காப்பி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் பண்ணி ஒரு 10% லாபம் எடுக்க போது பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் காப்பி பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி நான் ட்ரேட் எடுத்து இன்றைக்கி நான் க்ளோஸ் பண்ணேன்னா ஒரு 10% அப்படிங்கிறத நான் க்ளோஸ் பண்ணுவேன். இல்லை இன்றைக்கி 10% வரல அப்படின்னா நான் நாளைக்கு அந்த 10% வரும்போது நான் க்ளோஸ் பண்ணுவேன். அப்போ ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 10% அப்படின்னு எடுக்காமல் நான் க்ளோஸ் பண்ணுறதே கிடையாது. லாபம் எடுக்காமல் நான் க்ளோஸ் பண்ணுறதே கிடையாது. அதனால் லாஸ் இல்லாமல் நீங்கள் தவிர்க்கணும்னா இந்த இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இனிமேல் தான் OKX எக்ஸ்சேஞ்சை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதோட லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதில் போய் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே உங்கள்கிட்ட OKX எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். காப்பி பண்ணுறது எப்படின்னு எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே அந்த யூடியூப் சேனல்லேயும் மேலே டாப்லேயே இருக்குது. அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லுவேன். அப்படி இல்லாட்டி கூட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதில் நீங்கள் வந்து எல்லா கேள்வியிலும் நீங்கள் வந்து கேட்கலாம். அதில் கூட நான் டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INR டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மறக்காமல் இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய், see you. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.